சமீபத்தில் பிரபல இட்டாலியன் நடிகரான என்சோ ஸ்டைலோ அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. 1948 இவர் நடிக்க ஆரம்பித்தார். பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பை அவருடைய நடிப்பில் பெற்ற ஒரு திரைப்படம். இது நிறைய அவார்டுகளை வாங்கி வச்சிருந்தது. இதைத் தொடர்ந்து ஐ வில் கெட் யூ சூன், அதற்கப்புறமாக வேல்கனோ அப்படின்னு பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஸ்டைலோ அவர்கள். இந்த சூழ்நிலை 77 வயதை கடந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ காலமாக இருக்கிறார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்பவே எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்து நடிக்க ஆரம்பித்தவர் பல படங்களில் நடித்து நிறையவே ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றார். இப்படி ஒரு சூழலில் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. இப்போ திடீர்னு அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. நிறைய திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய திரைப்பயணத்தை 1948 ஆரம்பித்தவர் 77 வயதை கடந்ததுக்கு அப்புறமாக காலமாக இருக்கார் அப்படின்றது சினிமா வட்டாரங்களிடையும் சரி அவருடைய ரசிகர்களிடையும் சரி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இப்போ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் ஸ்டைலோ அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சேரன் அவர்களினுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் நரிவேட்டை இது நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக கலந்துக்கிட்டு சேரன் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சேரன் அப்படின்னா, தன்னுடைய திரைப்பயணத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் சொல்ல மறந்த கதை திரைப்படம் நிச்சயமாக யாராலும் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம். வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் என்னென்ன நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் வரும், அதையும் தாண்டி எப்படியெல்லாம் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகும் அப்படின்ற மாதிரி பல கோணங்களில் அது காட்டப்பட்டிருக்கும். அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த சிவதானு அப்படின்ற கேரக்டர் இவருக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சான். அதனால் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கேரக்டராகவே 65 நாட்கள் ஆனதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சும் கூட தன்னுடைய குழந்தையும் மனைவியும் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருப்பாராம். அதை பற்றி இப்போ சொல்லியிருக்காரு. அதோட அந்த படத்தில் நடித்திருந்த நடிகை இவர் கூட நான் நடிக்க வந்திருக்கேன், நான் அஜித் கூட நடிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரியாக ஹீரோயின் சொல்லியிருந்தாங்களாம். என்னம்மா செய்கிறது, தலையெழுத்து, நீ என் கூட தான் நடிச்சாகணும் அப்படின்னு நக்கலாக சொல்லியிருப்பாரா சிரிச்சுக்கிட்டே சேரன் அவர்கள். இந்த சூழலில் அதை கூட காமெடியாக பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி சேரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். வெற்றி கொடிக்கட்டு, அதற்கப்புறம் பாரதி கண்ணம்மா அப்படின்னு பல படங்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கதையாக எழுதி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தவர். இந்த சூழலில் அவர் கூடவே நடிக்க முடியலன்னு ஒரு நடிகை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறமாக எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னுமே அவர் திரைகளில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அவர் இயக்குனராக வரப்போகிறாரா இல்லை நடிகராக வரப்போகிறாரான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.